தான் எனக்கு பீரியட்ஸே வரும். ஹாஸ்பிட்டல்ல போயிட்டு எவ்வளவுதான் ட்ரீட்மெண்ட் எடுத்தாலும், டேப்லெட் எடுத்தாலுமே இந்த ப்ராப்ளம் வந்து சால்வே ஆகல. ஸோ என் ஃப்ரெண்டு ஒரு டைம் வந்து ரெஃபர் பண்ணது மூலியமா தான் நான் அந்த ஃபுட்டை வந்து நான் கன்சியூம் பண்ண ஆரம்பிச்சேன். எடுத்த 1 வீக்லயே எனக்கு 3 மந்த்ஸ் வராத பீரியட்ஸ் வந்து வர ஆரம்பிச்சது. அதுக்கப்புறம் ரெகுலரா எவ்ரி மந்த் அந்த டேட்லயே வர ஆரம்பிச்சது. ஒரு 3 மந்த்துக்கு அப்புறம் நான் ஹாஸ்பிட்டல்ல போயிட்டு பிளட் டெஸ்ட் எடுத்து பார்க்கும்போது தான் என்னோட தைராய்டு லெவல் ரொம்பவே கம்மியா இருந்துச்சு. அந்த இம்பேலன்ஸ் ஹார்மோன் எல்லாமே நார்மலுக்கு வந்திருந்தது. ஸோ எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு. இந்த ப்ராசஸ்ல நான் ஒரு 9 கேஜி கம்மி பண்ணேன். ஸோ என்னோட ரிசல்ட்டை பார்த்துட்டு இப்போ ஃபேமிலியில் இருக்க எல்லாருமே ஃபாலோ பண்ணுறாங்க. அப்பா அம்மா, மாமனார் மாமியார், வீட்டில் இருக்க குட்டி பசங்க, க்ளோஸ் ரிலேட்டிவ் எல்லாருமே இப்போ ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ எல்லாருமே ஹாப்பியாக ஹெல்த்தியாக ஹாஸ்பிட்டல் விசிட் இல்லாமல் ரொம்ப ஆரோக்கியமாக லைஃப் வந்து லீட் பண்ணி எடுத்துகிட்டு போயிட்டுருக்கோம். ஸோ எனக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்த என்னோட ஸ்பான்சருக்கும், என்னோட கோச் மலர்விழி மேம்க்கும், என்னோட மென்டார் பெருமாளன் சாருக்கும் ஃப்ரம் த ஹார்ட்லேருந்து நான்